டிராகன் படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் ஆடியன்ஸா வந்து பாருங்க. நம்ம யூடியூப் சேனல்ல இருந்து இப்ப நம்ம இங்க தியேட்டர் வரைக்கும் வந்திருக்கோன்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நீங்களும் பாருங்க. நல்லா இருந்துச்சு மூவி. விஜய் சித்து கூட நல்லா இருந்தாங்க. நல்லா ஆக்டிங் பண்ணி நல்லா இருந்துச்சு. செமையா பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இல்ல அப்படி இல்ல, ஆனா செமையா இருக்கு. நீங்க போய் பாருங்க, நல்லா எல்லாமே செமையா இருந்துச்சு. புரியல நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருக்கு. எல்லாமே எல்லாமே பெர்ஃபெக்ட். டயலாக்ஸ், சாங்ஸ், டான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாலஞ்ச் படங்கள் நிறைய வந்திருக்கு. இது என்ன டிஃபரண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் படம் அல்டிமேட் சொல்ல சார். சார் உனக்கு சொன்னா புரியாது சார், நீங்க சொன்னா சார் அது வேற மாதிரி சார். அந்த படம் அவ்வளவு சூப்பரா இருந்து சார். சூப்பர் பாட்டா வேற மாதிரி ரொம்ப நல்ல எக்ஸைட்மெண்ட். எனக்கு ஒரு ஃபன்னான ஒரு பாட்டா, ஒரு நல்ல ஒரு த்ரூட்டா கொண்டு போகும்போது எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் பாட்டா கொண்டு போவோமோ அவ்வளவு கொண்டு போயிருந்தாங்க. ஒரு மூவி, ஒரு காமெடி, ஒரு எமோஷன்ஸ். லாஸ்டா அப்பா வந்து ஒரு சொல்லியிருப்பாரு, நீ அந்த இடத்துல வந்து என்னோட மகனா நீ ப்ரூவ் பண்ணிட்ட, நீ அந்த இடத்துல எல்லாருமே வந்து மதிப்பு கேட்டிருப்ப, நீ மகனா ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னு பாரு. அண்ட் மோரோவர் வந்து அந்த 48 அரியர் நீ கிளியர் பண்ணிட்டு பாரு. வேற மாதிரி. ஆனா ரொம்ப கஷ்டம் தான். 48 அரியர்ல யார வாழ்க்கையில கிளியர் பண்ண முடியாது. ஒரே அட்டம்ல கிளியர் பண்ண பாரு. அதுதான் அங்க விஷயமே. ஓகே, லவ், காதல், ஃபேமிலி எல்லாம் மேனேஜ் பண்ணி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு படம். முக்கியமா மிஸ்கின் சார், ஐ ரியலி மிஸ் யூ as an actor sir. seriously நிறைய படம் பண்ணுங்க. சினிமா விட்டுலாம் நீங்க போகாதீங்க. யார் என்ன வேணா சொல்லட்டும் சார். I love you sir. I love you மிஸ்கின் சார். I love you seriously. you nailed it. வேற என்ன ஹீரோயின் யாராவது சொன்னாங்க சார், எனக்கு வந்து ஹீரோயினுக்கு வந்துட்டு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. பிரதீப் சாருக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ஹீரோயின் எல்லாம் கிடைக்க மாட்டாங்க சார். 3 லட்டான ஹீரோயின் சார், அவ்வளவு அழகா பண்ணிருந்தாங்க. இனிமேல் பிரதீப் சாருக்கு நல்ல ஒரு ஹீரோயின்ஸ் கிடைப்பாங்க. கண்டிப்பா படம் சூப்பர் ஹிட், மாசா இருக்கு. சாங்குமே அவ்வளவு அழகா இருக்கு. ஒவ்வொரு சாங்குமே அவ்வளவு கிரேஸ்டா கொண்டு வந்திருக்காங்க. அது முக்கியமா டான் 2 மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. இது வந்து பிரதீப் சாரோட ஒரு நியூ வெஞ்சர் சொல்லலாம். டைலாக் டெரிவேட் அவர் ஒரு டைலாக் டெலிவரியுமே கொஞ்சமா கம்மி பண்ணிருக்காரு. ஏன்னா ஒரு டைரக்டர் போகும்போது வேரியேஷன்ஸ் மாறும். அதான் நானுமே கவனிச்சேன். செமையா இருக்கு. ஒரே ஒரு ஃபைட் சீன்ஸ் ஆச்சு, காலேஜ் ஃபைட், அதுவும் நல்லா தான் இருக்கு. நல்லா கொடுத்துருக்காங்க. இல்ல லவ் டுடேக்கு இதுக்கும் சுத்தமா மேட்சே இல்லை. இது வந்து டோட்டலா வேற மாதிரி. அது வந்து 2K கிட்ஸ் அந்த ஜெனரேஷன். இது கொஞ்சம் நல்ல ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம். எஜுகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற சொல்றதுக்கு ஒரு படம். அது மாதிரி நிறைய படம் வந்திருந்தாலும் இதுல கொஞ்சம் வேற மாதிரி காட்டியிருந்தாங்க. அண்ட் முக்கியமா அந்த விஜய் சித்து விலாக்ஸ் அந்த டீம் வந்து உள்ள போட்டிருந்தாங்க. நம்ம நினைப்போம் அது யூடியூப்ல இருக்கிற மாதிரியே மேபி போட்டுருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாம அந்த கேரக்டருக்கு உண்மையிலேயே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. நான் முக்கியமா வந்தது என்னுடைய நண்பர் இந்த படத்துல நடிச்சிருந்தாரு, ஹர்ஷத் கான். அதனால அவனுக்காக தான் வந்தேன். அவனுக்கும் நல்ல ரோல் கொடுத்திருந்தாங்க. அதனால அது எனக்கு பர்சனலா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு என்னோட ஃப்ரெண்ட் அங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது. சிறப்பான படம் தான். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் ஆபீஸ் தாண்டி மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகும். மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் நீங்க போய் பாருங்க. நாங்க சொன்னா ஆப்வியஸ்லி திஸ் இஸ் ஸ்பாயிலர். சோ நீங்க போய் பாத்தீங்கன்னா படம் நல்லா இருக்கும். நீங்க ஆப்வியஸா வாவ் சூப்பரா இருக்கு. ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. போய் கேளுங்க. நான் எந்த ஸ்பாயிலரும் பண்ண விரும்பல. ப்ளீஸ் போதும். தேங்க்யூ. கேரக்டர் செம்மையா போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு போய் பாருங்க. சூப்பரா இருக்கு.